இன்னும் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் அந்த பக்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் போயிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. வீடியோக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் பைக் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒன் டைம் ஒரு RX பைக் பார்த்துட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அது இன்ஜின் இருக்குதா என்னன்னு தெரில. நம்ம போயிட்டு பார்ப்போம். அதே அந்த RX பைக் அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு சரியாக தெரியுதா என்னான்னு தெரில. அதை பாருங்கள், அது ஸ்ப்ளெண்டர் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். RX பைக்கு இன்னும் அப்படியே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் எக்கச்சக்கமான பைக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ப்ளெண்டர் ஓல்டு மாடல், நியூ மாடல் எல்லா மாடலுமே இருக்குது ஸ்ப்ளெண்டரு. நான் தான் போயிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பர் ஸ்ப்ளெண்டர் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஸ்ப்ளெண்டர் பைக் வந்து நான் தான் பார்க்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காமிக்கிறேன் அந்தாண்ட போயிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பைக் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை போய் மாறி வந்துட்டேன். அந்தாண்ட போயிட்டு காமிக்கிறேன். தானே பார்க்க பார்த்தீங்கன்னா வழியே இல்லை போகிறதுக்கு. நான் அந்தாண்ட பக்கம் போயிட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிளாட்டினா பாருங்கள். இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் அந்த அளவுக்கு இன்ஜின் குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டயர் பர்சன்டேஜ் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு டயர் பர்சன்டேஜ் இருக்குதுன்னு. பாருங்கள் நீங்களே. நியூ மாடல் தான் பழுகுது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா பிளாட்டினா பார்த்தீங்கன்னா செல்ஃப் மாடலோடு இருக்குது. எல்லாமே தரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின்லாம் நீங்கள் பயப்படாமல் வாங்கி ஓட்டலாம். இது பாருங்கள் CBR பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 250 CBR. இது பார்த்தீங்கன்னா இன்ஜின் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் எல்லாமே இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னா இருங்க ஃப்ரெண்ட்ஸ், டியூக் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டியூக் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தரமாக இருக்குது இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே. பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் டஸ்ட்டு பார்த்துட்டு இன்ஜின் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், இல்லை இன்ஜின் போய்ட்டுருக்கோம் அப்படிலாம் நினைக்க தேவையில்ல. ஏன்னா மழை பெய்யறதால அப்படியே விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே எதுவுமே போடாமல். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டர் கொடுத்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின், ரேடியேட்டு பார்த்தீங்கன்னா 2 அலாய்வுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா டேங்க் ஓரளவுக்கு நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அது ரெண்டுமே டிஸ்பிளேட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்பிளேட் வேணால் கூட வாங்கிக்கிங்க. கேலிபர் டிஸ்பிளேட்டில் வாங்கிக்கிங்க வேணுன்னா. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் RC ஒன்று இருக்குது, கிட்ட போயிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா NS 200 இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் கேட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் NS 200 ஆல்ரெடி நான் போன இடையில உங்களுக்கு போட்டிருப்பேன். NS இன்ஜின் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சேல் ஆகிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லோ கலர் சொல்லிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்தன்னு பார்க்க ஒரு NS 200 இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னும் இன்ஜின் இருக்குது. இன்ஜின் வேணால் பை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து அதுக்கப்புறம் R15 ஒரு இன்ஜின் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். R15 இன்ஜினு எனக்கு அலாய்வில் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த NS 200 பார்த்தீங்கன்னா இன்ஜின் இருக்குது பழுகுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இல்லைன்னு வேறு சொல்லிட்டு ஞாபகம் முன்னாடி பார்க்க இது மட்டும் கட்டிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். டயரு அலைவில் எல்லாமே கட்டிக்கிறாங்க. அதெல்லாம் இன்ஜின் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அலைவில் பேக் டயர் அலைவில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைல் கிட்டு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மீட்ரு பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா
அந்த மீட்ரு கிளாஸ் மட்டும் வச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா மீட்ரு நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். பாருங்கள் ஒயிட் கலர் டேங்க் பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ராட்ச் ஆகிது. வேணுன்னா கூட வாங்கி அப்படியே ஃபுல்லாக மாட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கூலண்ட் டேங்க்கு அந்தமாரி வாங்கிக்கணும். வேணுன்னா கூட வந்து இது பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கெலாம். ஏதாச்சும் உங்களுக்கு என்ன டவுட்னா மறக்காமல் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு கமெண்ட் மட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விண்டேஜ் பைக் எல்லாமே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சுசுகி பைக் ஒன்று இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பல்சர் இன்ஜின் என்ன வந்து மறக்காமல் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். NS 200 கம்மி கிலோமீட்டரில் ஓடணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே.